அமைந்திருக்கின்ற சப்த தீவுகளில் ஒன்றாகிய நைனா தீவிலே அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நைனா தீவானது முற்காலத்திலே நாகதீவு, மணிநாகதீவு, மணிபல்லவம். அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காலைக்கான நினைக்கிறோம்டா நைனாதீவு தான் வந்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா நைனாதீவு கொடியேற்றம். நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நைனாதீவு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில். நிறைய பேர் வந்து இங்கே தேடி வர்றவ, வெளிநாடுல இருந்தும் சரி இங்கே இருந்தும் சரி நிறைய பேர் வர்றவ. அது மாதிரி இன்றைக்கி வந்து கொடியேற்றம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாங்கள் இன்றைக்கி அங்கே போய் என்ன மாதிரி நடக்குது தான் பார்த்து கொள்ள போகிறோம். நீங்களும் மேலும் காலையில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு அப்படி நாங்கள் பார்த்தோம்னா குறிக்கட்டுவான் ஜெட்டிக்கு வந்துட்டோம். அப்படிங்கிற வந்து போட்டில் இருந்து நாங்கள் வந்து நைனாதீவுக்கு போய் கொள்ள போகிறோம். அப்படிங்கிற போய்க்கு அப்படியே தொடர்ந்து நடக்கிறது வந்து அடிக்கிறேன். நிறைய மக்கள் பாருங்க, பஸ்ஸில் இல்லாமல் வந்து ஆட்டோக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து இதுக்கான இதில் வந்து சிங்கள மக்களும் வைக்கிறோம், தமிழாக்களும் வைக்கிறோம். அதை விட வந்து தேர் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியான கிரௌடாக இருக்கும். இப்போ வந்து இப்போ போக நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம். அதில் வந்து கிரௌட் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. போக வந்து நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து கிரௌடாக இருக்கும். இப்போ நாங்கள் தொடர்ந்து போய் என்ன வேண்டி காட்டி போகிறோம். பார்த்தீங்கன்னா நைனாவுக்கு போகிற மக்கள் வந்து ஒரு பக்கத்தில் வந்து நைனா போக விட்டுருக்கு பாருங்க. கூட மக்கள் போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு 100ல் ஒரு பங்கு சொல்லல, அதுக்கு வந்து குறைவு தான். வந்து அதில் பார்த்தோம் வந்தா கிளம்புற நேரம் நல்ல லைட்டாக இது வந்து அலை அடிக்கை வந்து மலைச்சாரல் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா போட் வந்து வலிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. காட்டிக்கொள்றேன். அதை ஃபுல்லாக மக்கள் ஏறிட்டு நம்ம நினைக்கிறேன். அடுத்த போட்டில் தான் போகணும் போல். ஃபுல்லாக மக்கள் மேலே எங்களை 2 தட்டு, மேலே ஒரு தட்டு இருக்குது, கீழே ஒரு தட்டு இருக்குது. ஃபுல்லாக ஏறிட்டோம் போல். நாங்கள் அடுத்தது விரட்டும். அடுத்ததெல்லாம் போய் நினைக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா நாங்கள் படகுல வந்து அதில் காட்டின அதே படகுல வந்து இறங்கிட்டோம். அதை வந்து சைட் பண்ணி ஆக்கில் இறங்கி கொண்டிருக்கோம். நாங்கள் ஒருக்கா சைட்டாக இறங்கிட்டோம். நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். நிறைய பேர் உள்ள இப்போ பஸ்ஸில் நிற்கிற மாதிரி இருந்து ஒன்று நின்று ஒன்று. அந்த வந்து 2 தட்டு மேலே உண்டு, கீழே உண்டு. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நைனாதீவு வீடியோ எடுக்க வந்துருக்கிறேன். அதுக்கு முதல் வந்து எனக்கு கோயிலுக்கு வந்துருக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கள்லாம் நிற்கிறேன். அந்த வந்து வயசான ஆட்கள் அங்கே நடந்து போக கஷ்டம் வந்து எதுக்கு கொண்டு போகணும், அதுக்குரிய பேமெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். எங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் அப்படி இறங்கி வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய மக்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் ஃபுல்லாகவே. அதில் வந்து விகாரைக்கும் வந்து நின்றுருந்தாங்க. அதில் வந்து விகாரை இருக்குது. விகாரையே நின்று அதில் கொஞ்சம் பேர் இறக்கிட்டு அப்படிங்கிற வந்து நிறைய படகுகளுக்கும் அதில் நிற்கிது. இவங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. எவ்வளோ மக்கள் வேணும் அப்படியே காட்டிக்கொள்கிறேன். கூட வந்து அதில் பூக்கள் அதெல்லாம் வித்த கேட்குறவங்க எல்லாம் அதில் முன்னுக்கு பெரிய குறிக்கிற வஞ்சட்டியில் வந்து கொடுத்து கொண்டு வந்தவ. கிட்டத்தட்ட இதிலே வந்து ஒரு 200 பேருக்கு மேலே வந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஆட்கள் போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. 200க்கு மேலே கூட அவ்வளோ சொல்லலாம். இன்னும் நிறைய வந்து வந்திருப்பேன் சொல்லலாம். எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கணும் வந்து. நாங்கள் அப்படியே வந்து இனி எங்களை உள்ளே போய் என்ன வேணும் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன மேலே பார்த்துட்டு சொல்லிக்கொள்ளுங்க, கமெண்ட்டும் பண்ணிக்கொள்ளுங்க தாராளமாக. ஒரு பெரிய ஒரு மக்கள் தொகை போய் கொண்டிருக்கிறேன் முன்னுக்கு. இதை வந்து நாங்கள் நைனாதீவுக்கு உள்ள கோயிலுக்கு உள்ளே போய் காணொலி எடுத்துக்கொள்ள இல்லாது. நாங்கள் வெளியில் நின்று தான் காணொலி எடுத்துக்கொள்ளணும். காட்டிக்கொள்ளணும் பாருங்கள். இதில் நிற்க நல்ல காற்று, கடற்கரை தானே, நல்ல காற்று நல்ல இதாகவும் இருக்குது. வந்து பூசை நடந்து கொண்டிருக்குது. இது வந்து மந்திரம் கேட்டு கொண்டிருக்குது. பூசை நடந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் இதில் நின்று ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து இது போயினா கோயில் கோபுரத்தை காட்டிக்கொள்கிறோம் பாருங்க.
ஓகே, நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நான் நினச்சது வந்து ஒரு 200 பேர் அப்படி வந்திருப்போம் உண்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட வந்திருப்போம் போல இருக்கு. அப்படியே ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறேன், கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருக்கிறோம். அவ்வளோத்துக்கு ஆக்கள் வந்திருப்போம் பாருங்கள். இப்படி வந்து நாங்கள் எங்களுக்கு போயிட்டு பாதணிகள் எல்லாம் வச்சுட்டு அப்படி எங்களுக்கு போய்க்கொள்வோம். ஓகே, நாங்கள் இப்போ கிட்ட வந்துட்டு உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். கோபுரத்தை அப்படியே மேலேருந்து காட்டிக்கொள்கிறோம் பாருங்கள். நல்ல அழகாக இருக்குது. அப்படிங்களை பார்த்து நாங்கள் உங்களை தூரம் இருந்து சொல்லிக் கொண்டது. இதுலேயும் ஒரு யானை இருக்குது, அங்கேயும் வந்து ஒரு யானை உண்டு. அப்படி அந்த கோவிலோட வேறு அப்படியே சுவர்லேயே வந்து அழகாக வந்து செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். இதில் பார்த்தோம்னா அந்த காவலுக்கு நிற்கிற மாதிரி ஒரு தாங்கி வச்சுக்கிற மாதிரி வந்து செய்திருக்குது. இந்த பேர்கள் எனக்கு தெரியாது, தெரிஞ்சாக்கள் சொல்லிக்கொள்ளுங்க என்னென்னு. இப்போ பார்த்தோம்னா கோபுரத்தில் நிறைய சிலைகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் உள்ளே போய்க்கொள்ளோம். உள்ளே போய் அப்படி உங்களை காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. நிறைய மக்கள் ஏராளமாக வந்துருக்கிறோம். இன்னும் வந்து கொண்டிருப்பினோம். இப்போ தான் விடியாண்டால் இன்னும் தொடர்ந்து போக போக மக்கள் வந்து கொண்டிருப்பினோம். பார்த்தோம்னா விபூதி அதில் வச்சுக்கணும். தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். அப்படியே போனோம்னா கோபுரத்தோடு வந்தோம். நீங்கள் ஒரு பெரிய நந்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இதில் காணொலி முதத்தில் எடுக்கிறதால வந்து சகலை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில் பார்த்தோம்னா பெரிய ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்கும். அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னா இதுதான் நயனாதேவி முகப்பு. அதில் வந்து கோபுரம் வந்தோடனே இங்கே வந்து முகப்பு. அதில் பாருங்கள் சிலைகள் வச்சுருக்க காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு குட்டி கோபுரம் மாதிரி இருக்கும். பின்னால் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தோம்னா நயனாதேவி வந்து முகப்பு. அப்படிங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய நந்தி ஒன்று வச்சுருப்பேன் பாருங்கள். முன்னுக்கு வந்து தேங்காய்கள் உடைக்கிற சிறு தேங்காய் உடைக்கிறீங்களா கற்பூரம் ஏற்றுறது இருக்குது. எல்லாரும் அந்த நேர்த்தி வச்சு கற்பூரம் கொளுத்தி தேங்காயில் உடைச்சி கொண்டிருக்கணும் பாருங்க. நேர்த்தி வைக்கிறார்கள். அதில் கற்பூரத்தை ஏற்றிட்டு சாமிக்கு வந்து தேங்காய் உடைச்சி கொள்ளினோம். இதில் வந்து ஐயாண்ட மந்திரமும் கேட்டுக்கொள்ளும். நான் கதைக்கிறதும் இருக்கு. உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கதைச்சி சொல்லிக்கொள்கிறேன். நான் வந்து பிளாங்காக வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது. அதில் வந்து அதுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு கதைச்சி என்ன வேணும் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் இதை வந்து உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு தடை. நாங்கள் நயனாதேவிக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கல கோயிலுக்குள்ளே. வெளியில் ரெண்டு சும்மா வந்து காட்டிக்கொள்ளலாம். கோயிலில் பெயிண்டிங் அதெல்லாம் பார்க்க நல்ல அழகாக இருக்கும். நான் திருப்பியும் சொல்லிக்கொள்வது நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியும். என்னாலும் வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நல்ல அழகாக இருக்கும். நிறைய பேர் ஆசைப்படுறது ஒரு காண்டாலும் பேரோணும். அந்த வயசான ஆக்கள்லாம் ஆசைப்படிக்கணும், ஒரு போகணும் எல்லாம் ஆசைப்படிக்கணும். அதுக்குரிய ஒரு கோயில் தான் நயனாதேவி. நிறைய நேர்த்தி கடன்கள் அதெல்லாம் வைக்கிறது இந்த கோயிலில் தான். இதில் வந்து தகசாந்தி நிலையம் இருக்குது. இங்கே வந்து அர்ச்சனை வாங்குற இடம் இருக்குது பாருங்கள். அர்ச்சனை பொருட்கள் வந்து நிறைய மக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கணும். பெறாக்கள் வந்து சில பேர் வந்து அர்ச்சனைகள் கொண்டு வரணும், மிச்சாக்கள் வந்து அர்ச்சனை பொருட்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். மற்ற வந்து இதில் ஒவ்வொரு இதில் வந்து போர்டு வச்சிருக்கு. அறிவித்தல் வந்து ஆலயத்தின் உள்வீதி வழி வீதி பகுதிகளை சுத்தமாக பேணுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். இந்த பக்கத்தாலும் வந்து ஒரு வீதி இருக்குது. இங்கே வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். உங்களை ஊரில் இருக்கிற மக்கள் அவைகளும் வந்து இந்த பக்கத்தால் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இங்கே சுற்றி வர நிறைய மரங்கள் இருக்கிற எல்லாம் கட்டுகள் கட்டியிருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஒரு கொட்டில் போட்டிருக்கு. நினைக்கிறேன் பார்க்கிங்க நினைக்கிறேன். இல்லை ஆக்கள் இழைப்பாடுறதுக்காக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா எங்களை கடைக்கு போய் டீ எதில் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா பூசைகள் நடந்து கொண்டு வெளியிலே பூசை நடக்கிறதுக்கு வந்து ஐயர்மார் வந்துக்கணும். அதே சும்மா காட்டிக்கொள்ள வேண்டாம். உள்ளே வந்து காணொலி எடுக்க இயலாது. அதில் வந்து வெளியே நடக்கிற பூசையை சும்மா உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து போய் முடிக்காணிக்க கொடுத்துட்டு வரணும் எல்லாரும். அப்படி எங்களை காட்டி கொடுங்க ஏதோ பொங்கல் வைக்கணும். இப்படி நிறைய பேர் வந்தோன்றிருக்கிறோம் பாருங்க. நிறைய மக்கள் அப்படியே வந்தோன்றிருக்கிறோம். நான் தீச்சட்டின்றது எங்களை பார்த்தோம்ன்றால் இந்த கற்பூரம் எல்லாம் நல்லா அப்படியே இதாக எரியுது. ஆட்கள் நிறைய பேர் அப்படியே தொடர்ந்து வந்து எல்லாம் எண்ணிக்கணும். தேங்காய் உடைச்சி எல்லாம் செய்து அடிக்கணும். முதல் இருந்த மக்கள் ஆக்களோட எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அப்படி தான் கொடியேற்றம்னு சொல்லியிருந்தவ. நாங்கள் வெளியாண்டு காட்ட வேண்டியதை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னால் அவன் படம் திருவுருவ படம் வந்து ஃப்ரேம் போட்ட படம் வந்து வழியில் கொண்டறினா உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நான் நேரம் கொண்டு வந்து பூசை செய்யிட்டு கொண்டு வந்துருக்கிறோமா என்னென்னு தெரியல. இங்கே பார்த்தா ஒரு அம்மா பாம்பு மாதிரி கழிச்சு தண்ணி கொடுப்பா பாருங்க. கோயில்களில் வந்து அம்மன் கோயில்களுக்கு கூட செய்கிற கலை வந்து பாம்பு மாதிரி டான்ஸ் ஆடுறவ.
Thank you.
சிறப்புமிக்க நயினாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே இன்று நடைபெறுகின்ற கொடியேற்ற உற்சவத்தை காண்பதற்காக இந்த ஆலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் அலைகடல் தாண்டி வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த அம்பிகையினுடைய திருத்தலம் யாழ்ப்பாண குடாநாட்டில் இருந்து ஏறத்தாழ யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு தென்கிழக்காக 32 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்ற சப்த தீவுகளில் ஒன்றாகிய நயினாதீவிலே அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நயினாதீவானது முற்காலத்திலே நாகதீவு, மணிநாகதீவு, மணிபல்லவம், நாகேச்சரம், பிராமணத்தீவு, தண்ணீர் தீவு என்று இவ்வாறு பல பெயர்களாலே அழைக்கப்பட்டு வந்தது. நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை நோக்குகின்ற பொழுது இலங்கையினுடைய ஆதிக்குடிகளாக இயக்கர் நாகர் என்பவரை காண்கின்றோம். அந்த வகையிலே இந்த நாகர்களுடைய நாகரிகம் எங்களுடைய நாட்டிலே இருந்திருக்கின்றது. குறிப்பாக வடபகுதியிலே நாகர்களுடைய நாகரிகம் இருந்திருக்கின்றது. அந்த நாகர்களுடைய ஒரு வழிபாட்டு தொன்மை கருவூலமாக நயினாதீவு நாகபூஷணி அம்பிகையினுடைய இந்த திருத்தலம் விளங்குவதை நாங்கள் காணுகின்றோம். ஆதியிலே 64 சக்தி பீடங்களிலே ஒன்றாக விளங்குகின்ற புவனேஸ்வரி பீடம் என்று இந்த ஆலயம் சிறப்பிக்கப்பட்டு வந்தது. பின்னர் இந்த ஆலயத்துக்கு வடபால் இருக்கின்ற புளியந்தீவு நாகதம்பிரான் ஆலயத்திலே இருந்து தினமும் ஒரு நாகம் இந்த அம்பாளை பூக்கொண்டு வந்து தரிசித்த காரணத்தினாலே, நாகத்தினாலே பூஜிக்கப்பட்ட காரணத்தினாலே இந்த அம்பாளை நாகபூஜனி, நாக ராஜேஸ்வரி என்று எல்லோரும் அழைத்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நாகராஜேஸ்வரியாக விளங்குகின்ற அம்பிகையினுடைய இந்த திருத்தலத்திலே வருடம் ஆனி பூரணையை தீர்த்த உற்சவமாக கொண்டு 15 தினங்கள் மகோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையிலே இன்றைய தினம் இங்கே பிரம்மோற்சவம் துவஜ ஆரோகணம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆதி காலையிலிருந்து பெருந்திரளான அடியார்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள், புராண இதிகாச கதைகள் இன்னொரு என்ன பல இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய தேவர்கள் தலைவனாக விளங்குபவன் இந்திரன். அந்த இந்திரன் ஆவுத்திரன் என்று ஒருவனை அவனுடைய சாட்சியினாலே கொலை செய்த காரணத்தினாலே அங்கே இந்திரனுக்கு பிரமசக்தி தோஷம் ஏற்பட்டது. ஆகவே இந்திரனுடைய சாபத்தினாலே ஆவுத்திரன் இறந்தான். இந்திரனுக்கு பிரமசக்தி தோஷம் ஏற்பட்டது. அதனாலே அந்த இந்திரன் நயினாதீவிலே அம்பிகையை பிரதிஷ்டை செய்தான் என்று வரலாறுகள் கூறுகின்றன. இந்திரன் அமைத்த சக்திபீடம் என்று இதனை கூறுவார்கள். ஆகவே இது முத்திக்கொரு கூடமாகவும் விளங்குகின்றது. ஒரு அடியாருடைய பாடலிலே இந்திரன் அமைத்தது சத்தியபீடம், அது இருக்கிற நயினையோர் முத்திகூடம், முத்திகூடம், முத்திகூடம். அப்படி இந்திரனாலே அமைக்கப்பட்ட இந்த தலத்திலே பல அடியார்கள் வந்து தங்களுடைய நேர்த்திகளை, குறிப்பாக இந்த குழந்தை வரமில்லாதவர்கள் இங்கே வந்து நேர்த்தியை செய்வார்கள். நாகசாந்தி என்ற ஒரு சாந்தி இருக்கின்றது. அந்த சாந்தியை செய்தால் அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்துவிடும். அதனாலே அது ஒரு சந்ததி தலைக்கின்ற ஒரு சாந்தியாக இலங்கையிலே எங்கும் இல்லாதவாறு இந்த நயினாதீவு நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திற்கு வந்து அந்த குழந்தை இல்லாதவர்கள் தங்களுடைய நாகசாந்தியை செய்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே குழந்தை கிடைத்துவிடும். அதனாலே அது ஒரு மகத்துவமான சாந்தியாக இருக்கின்றது. அதனையும் ஒரு அடியார் பாடுவார். சாந்திக்கு சாந்தி ஒரு நாகசாந்தி, அது சந்ததி தலைத்து வரும் யோகசாந்தி, யோகசாந்தி, யோகசாந்தி. இப்படி அடியார்கள் வேண்டுகின்ற வரங்களை அளிக்கின்ற, அங்கே அப்பர் சுவாமிகள் கூறியது போல வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டா என்று அப்பர் சுவாமிகள் கூறியது போல இங்கே நயினாதீவிலே நாகபூஷணி தாயாக எழுந்தருளி அடியார்களுடைய குறைகளையெல்லாம் தீர்க்கின்ற அந்த அன்னையினுடைய சன்னிதானம். எத்தனையோ அடியார்கள் இங்கே வந்து வழிபட்டு அவளுடைய திருவருளினாலே பெரும் பேறுகளை பெற்றிருக்கின்றார்கள். நோய் துன்பங்களிலே இருந்து நீங்கி இருக்கின்றார்கள். அத்தனை சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாக எல்லா மக்களாலும், அதாவது சாதி மத பேதமின்றி எல்லா மக்களாலும் சமரசமாக வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டு தலமாக இந்த திருத்தலம் இருந்து வருகின்றது என்பது இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திலே இன்றைய தினம் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக
இந்த அமைப்பினருக்கும் நன்றி கூறி அமைக்கின்றேன். இங்கால பார்த்தோம்டா நிறைய ஆட்கள் வந்து நான் கொடியேற்றம் முடிஞ்சது சும்மா உங்களை காட்டிக்கொள்கிறேன். ஊறிப்பட்ட ஆட்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து நிறைஞ்சு போயிருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து சனம் வந்துருக்குது. இவங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க, அவ்வளோத்துக்கு ஆட்கள். அதனால் பக்கரெல்லாம் பிரதட்டி அடிக்கிறது அப்படி அந்த இதெல்லாம் நேர்த்தியெல்லாம் செய்யணும். கரும்பாம்பு செம்பாம்பு அந்த வெண்பாம்பு நினைக்கிறேன், கரும்பாம்பு செம்பாம்பு அதில் போட்டிருக்கு. அதெல்லாம் வாங்கி நேர்த்தியெல்லாம் செய்து அன்றைக்கி கொண்டு போய் நான் பாருங்கள்